புற தூய்மைன்னு சொல்லக்கூடிய வீட்டோட சுத்தம் ரொம்ப அவசியங்கிறத ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் அருளமுதம்ங்கிற புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பார். அன்னையுடைய சக்தி, மதர்ஸ் ஃபோர்ஸ், சத்தியஜீவ சக்தி, அது ஒரு இடத்துல தங்கணும்னா, நிரந்தரமாக தங்கணும்னா அதற்கு தூய்மை அவசியம் சொல்லி எழுதியிருப்பார். அப்போது நமக்கு கை வச்ச இடத்துலலாம் தூசு இல்லாமல் நம்ம வீடு இருக்கா, சோத்தில் மாட்டிருக்கக்கூடிய படங்களில் தூசு இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு எந்த அளவுக்கு நம்முடைய வீட்டுடைய சுத்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நம்ம செய்யணும்னா அதுக்கான நேரம் வேணும்னு நம்ம நினைப்போம். பொதுவாக ஆஃபீஸ் வேலை, குடும்ப வேலை இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பாக்கி இருக்கக்கூடிய முக்கியமான நேரத்தை, அதிகப்படியான நேரத்தை எதுக்கு செலவிடுவோம்னு நம்ம கவனித்து பார்த்தோன்னா, சாரமில்லாத செய்திகளை படிக்கிறது, பார்க்கறது, டிவிலேயோ சினிமாவிலேயோ பார்க்கறது, அக்கம் பக்கத்து செய்திகளை சேகரம் பண்ணுறதுங்கிற மாதிரியான வேலைகளில் நம்ம செலவிடுவோம். மாறா ஒரு பரீட்சைக்கு படிக்கும்போது, இல்லை ஒரு வீடு மாற்றம் செய்யும்போது, இல்லை ஒரு திருமண ஏற்பாடு பண்ணும்பொழுது எப்படி அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அன்றாட வேலைகளை நம்ம இரண்டாம் பட்சமாக செய்கிறோமோ, அதே மாதிரி வீட்டோடைய சுத்தத்தை அன்னை வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு முதலிடம் கொடுத்து, வீட்டில் இருக்கிற எல்லாரும் திருமணத்துக்கு வேலை செய்கிற மாதிரி சுத்தத்தை முழு திருப்தியோடு பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் கவனித்தோன்னா, நம்மளோட ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும், குடும்ப பொறுப்புகளாக இருந்தாலும், நிலுவையில் இருக்கக்கூடிய கடமைகளாக இருந்தாலும் எதுவுமே தடைபடலைன்னு நமக்கு தெரியும். அப்போ சுத்தத்தை தலையாய காரியமாக எடுத்துக்கிட்டு அதை நேரமில்லைன்னு சொல்கிறது வம்பு அளக்கிறதுக்கு, ஊர் சுற்றுவதற்கு, சினிமா பார்ப்பதற்கு தானே அன்றி அவசியமான கடமைகளுக்கு நேரம் இல்லாமல் இல்லைங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த முறையோட ரகசியமே அதுதான். வீணான காரியங்களில் நம்ம மனதை செலுத்தாமல் இருக்க முடிவு செய்தால் தான் நம்ம வீட்டோடைய சுத்தத்தை திருப்தியாக நிறைவேற்ற முடியும். அந்த மாதிரியான சுத்தம் அன்னைக்கு சிறந்த வழிபாடு. அந்த வழிபாடு ஒன்று மட்டுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நிலையை கொண்டு தரக்கூடிய நிலையில் அது இருக்கும்.